So hello everyone, welcome back to channel, welcome back to a video guide with Kali. So இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு பேசிக்ஸ் டெஸ்ட்டு தான். என்னென்னா நம்ம வந்து கேமரா வந்து செட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு. பட் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளோட மைக்கு பார்த்திங்கன்னா நிறையா இஷ்யூ ஆச்சு. மைக் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து செட் ஆகலை. ப்ளஸ் அதில் வந்து சவுண்டு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வந்து என்ன சொல்கிறது, ஒரு விதமான சவுண்டு வந்து ரொம்ப அதிகமாக இதாகிடுச்சு, டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் வந்து ஒரு சில வீடியோஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எடுத்தேன். ஸோ ரெஃபரன்ஸ் என்னென்னா, நம்ம வந்து கொஞ்சம் வந்து அந்த மைக்கை வந்து இன்சுலேட் பண்ணால் வந்து அந்த இஷ்யூ வந்து சார்ட் அவுட் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாக நான் பார்த்தேன். ஸோ அந்த இஷ்யூ வந்து சார்ட் அவுட் ஆகணும். பட் அதுக்கு வந்து கரெக்டாக ப்ராப்பராக இன்சுலேட் பண்ணான்னா அந்த சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நிறையா இடத்துல வந்து இதாக ஆகும். ஸோ நான் இன்சுலேஷன் பண்ணி பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு டெஸ்ட் பண்ணேன். ஸோ டெஸ்ட் பண்ணது என்ன ஆச்சுன்னா, சவுண்டு ப்ராப்பராக வரல. எனக்கு என்ன தான் பண்ணுறேன்னு தெரியல, என்ன பண்ணணும், எப்படி அதை வந்து மறுபடியும் இன்சுலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் பண்ணேன். நானே வந்து ஒரு ட்ரை பண்ணேன். என்னென்னா அதை வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த கொஞ்சம் அந்த மைக்கோட வந்து அந்த சவுண்டு பார்த்திங்கன்னா ஆம்னி ஏதோ சொல்லுவாங்க அந்த மைக்கு செட்டப்பு. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன், அந்த மைக் செட்டப் வந்து கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணேன். அந்த மைக் செட்டப் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த அந்த சவுண்டை வந்து கொஞ்சம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வந்து செக் பண்ணேன். சரி, ஓகே, இப்படி பண்ணால் வந்து நமக்கு வந்து சவுண்டு வந்து ப்ராப்பராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஆங்கிளும் வந்து கொஞ்சம் இஷ்யூ இருக்கும். 2-3 பேர் என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ மைக்கு வந்து ப்ராப்பராக இல்லை, மைக்கோட சவுண்ட் வந்து ப்ராப்பராக இல்லை, அது வந்து என்னென்னா வீடியோ பார்க்குறதுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து போயிடும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. சரி, ரைட்டு, ஓகே, கரெக்ட் தான், தப்பு இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிறது SOICAL சாதாரண ஒரு பேசிக் கேமரா. அதை வச்சுட்டு நம்ம எப்படி வந்து மோட்டோ விளாக் பண்ணணும்னா நம்ம வந்து ட்ரை பண்ணோம். ஸோ இன் தேட் கேஸ் அது வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி தான். அந்த மைக் செட்டப்னால் வந்து ப்ராப்பராக பண்ணுறதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் வந்து டைமும் தேவைப்பட்டுச்சு. ப்ளஸ் இது வந்து புதுசு போச்சு எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ப்ராக்டிஸே கிடையாது. ஸோ கோப்ரோ மாதிரி அளவுக்கு வந்து குவாலிட்டி வந்து கண்டிப்பாக நீங்கள் எந்த கேமரா எதிர்பார்க்க முடியுது. ஈவன் தோ இப்படி Sjcam நான் வந்து ஒரு 11,000 வந்து 15,000 ருபீஸ் நான் கேமரா ஸ்பெண்ட் பண்ணி வாங்கினாலுமே அந்த குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நாட் அப் டு த மார்க். ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ சின்ஸ் ஐ வாஸ் ட்ரைங் டு கிவ் யூ த பெஸ்ட், என்ன சொல்கிறது, நான் பெஸ்ட்டு தான் கொடுக்கணும், எப்பவுமே எதிர்பார்ப்பேன். பெஸ்ட்டாக இருந்தால் தான் மட்டும் தான் வந்து நீங்கள் பார்ப்பீங்க, அதாவது அதர்வைஸ் யாருமே அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் ஐம் ஜஸ்ட் ட்ரைங் மை பெஸ்ட். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வீடியோ வந்து லைவ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரில, இந்த வீடியோ வந்தால் தானே நீங்கள் நான் சொல்கிறது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ லெட்ஸ் see. இண்டிகேட்டர் போடுங்கக்கா. ஸோ ஜஸ்ட்டு இது வந்து ஒரு ஒரு செக்கப்புக்காக தான் நான் வெளியே வந்து இந்த மைக் எடுத்துக்கிட்டேன். எப்படி செட்டப் வந்து கரெக்டாக இருக்கா இல்லைன்னு சொல்லி பார்க்குறதுக்காக. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தேட் எனக்கு வந்து கொஞ்சம் கூட ஐடியா கிடையாது நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு. ஸோ எனக்கு ஸ்டாண்டர்டாக வந்து இதுதான் வியூ பாயிண்ட் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நான் இனிமேல் அந்த கேமரா வந்து கரெக்டாக செட்டப் பண்ணிப்பேன் அதுக்கேற்றாப்பில். ஸோ அதுக்காக தான் நான் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வண்டியை வந்து ஒரு ஹார்ட்லி ஒரு 50 to 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டும் போது நான் வந்து மைக் ரெக்கார்ட் பண்ணேன்னா சவுண்ட் நல்லா வருது. அதுக்கு மேலே ஒரு 50க்கு மேலே ஒரு 60 or 70 தொட்டுட்டேன்னா வச்சுங்களேன், சவுண்டு வந்து காதில் கேட்க முடியாது, அவ்வளோ அந்தளவுக்கு டெரிபிள் நாய்ஸு. பட் ஓகே, ஐம் ஜஸ்ட் ட்ரைங். பிகாஸ் இது வந்து எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வர்றது சான்சஸ் ரொம்ப கம்மி. ஐ திங்க் ஐ நீட் டு டேக் அ U-turn. பிகாஸ் நான் ஒரு ட்ரையலுக்காக தான் வந்தேன். ஸோ லெட்ஸ் see, நம்ம வந்து இதே வந்து இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ DIY முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில் வந்து நான் வந்து வண்டியை ஃபுல்லாகவே வீட்டில் எப்படி ஹிமாலயன் எப்படி சர்வீஸ் பண்ணுன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஐ வாஸ் ட்ரைங் டு டூ தேட் ஒன்லி. பட் என்னென்னா இந்த மந்த்து இப்போ நான் வந்து இன்றைக்கி என்ன டேட் வந்து பார்த்திங்கன்னா October 2 காந்தி ஜெயந்தி, இன்றைக்கி லீவு. ஸோ
ஸோ இன்றைக்கி நான் ஆக்சுவலி இதை வந்து இன்றைக்கி லீவுங்கிற அது சென்ஸே எனக்கு சுத்தமாக போச்சு, இல்லைனா இன்றைக்கி பிளான் பண்ணியிருப்பேன் சர்வீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் வந்து கம்மிங் சண்டே, அதாவது இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, அன்றைக்கி சாட்டர்டே, நாளைக்கு வந்து நான் ஆர்டர்லாம் கொடுத்துருக்கேன். இங்கே ஒரு நம்மளோட மோட்டோ ரஷ் ஸ்டோர், உங்களுக்கு தெரியும், நான் வீடியோவில் வந்து அடிக்கடி போடுவேன் என்னோடய பவர்ட் பை மோட்டோ ரஷ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்ககிட்ட தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். நான் வந்து அதில் வந்து இன்ஜின் ஆயில் அண்டு ஒரு சில அடிட்டிவ்ஸ்லாம் வந்து ஆட் பண்ண போகிறேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா வண்டிக்கு வந்து முக்கியமாக, அதாவது இப்போ ஹிமாலயன் பார்த்திங்கன்னா அது வந்து 10,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. ஸோ 10,000 கிலோமீட்டருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில சர்வீஸ் வந்து மேண்டேட்ரி. அதாவது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கீழே வந்து சஸ்பென்ஷன் கீழே பார்த்திங்கன்னா ஒரு லைன் ஒரு ஆர்ம் ஒன்று வரும். அது வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு எக்ஸாக்டாக டெக்னிக்கலாக ஒரு நேம் சொல்லுவாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு வந்து வெர்டிக்கல் பேரிங் இருக்கும். அந்த பேரிங்லாம் கிரீஸ் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸோ நான் வண்டி வந்து ஆஃப்டர் 5 months வந்து வண்டியை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு செயினோட குவாலிட்டி தெரிஞ்சிருக்கும், எந்த அளவுக்கு ரொம்ப கேவலமாக ரஸ்ட் ஆகி இருந்துச்சுன்னு சொல்லி. இந்த பக்கத்தில் வந்து நானே வந்து எனக்கு மறந்து போச்சு. ஓகே, இந்த ரோடு தான் நான் எடுக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மோட்டோ ரஷ் வந்திருக்கோம். அந்த ஆயில் அடிட்டிவ்ஸ் எல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ஆர்டர் வந்து வந்துருச்சான்னு கேட்குறதுக்கு. நீங்கள் வந்து பைக் ஆக்சரிஸ், பைக்கோட வந்து ரெக்குவயர்மெண்ட்ஸு, டயர்ஸ் இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக மோட்டோ ரஷை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ நண்பா, இங்கே வந்து நம்மளோட இது முடிஞ்சு. ஸோ இங்கே வந்து ஒர்க் முடிஞ்சு, பேமெண்ட் பண்ணியாச்சு. நமக்கு வந்து நாளைக்கு நம்மளோட ப்ராடக்ட் வந்துடும். நாளைக்கு வந்து நம்ம வந்து சண்டே வந்து நம்மளோட சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ ஸ்டே டியூன் இந்த சேனல். இந்த வீடியோ கண்டிப்பாக நான் எடிட் பண்ணி போடுவாங்கிறது தெரியல, பிகாஸ் இது வந்து ஒரு கண்டென்ட்டே கிடையாது. நான் சும்மா வந்து மைக்கை வந்து இன்சுலேஷன் பண்ணது, அதான் ஐயோ வாய் வேற உலருது. மைக்கை வந்து இன்சுலேஷன் பண்ணதை வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ நான் எடுத்தேன். லெட்ஸி இப்போ வந்து நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அதை மறுபடியும் நான் லோடு பண்ணி செக் பண்ணி பார்க்கணும் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மறுபடியும் ஆடியோ குவாலிட்டி அதே மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ரைடு பண்ணும் போது அப்படியே வண்டி என்ன சொல்கிறது, 40-30 போகும்போது தான் நம்ம வந்து பேச முடியும். வண்டி நல்லா சாதாரண எதுவும் பண்ண முடியாது. ஒரு பின்னாடி ஒரு ஹயபூசா போயிட்டுருக்கு. வண்டி ஒன்று நினைக்கிறேன் ஹயபூசா நம்ம க்ராஸ் பண்ணி போகும். வாடா வேமா வாடா. வந்துருச்சு 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 ஹயபூசா வந்துருச்சு. ஸோ சூப்பர் பைக்ஸ் கம்ப்ளீட்லி வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு வந்து வேறு மாதிரி வரும். ஸோ அந்த வண்டி போகவிட்டு நம்ம வந்து வீடியோ எடுப்போம். வண்டி வாங்குறது வந்து பெருசில் பாஸ், வண்டி வந்து எப்படினாலும் நம்ம வாங்கிடலாம். பட் அதை வாங்கிட்டு அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது தான் முக்கியமான அதில் வந்து ஒரு பெரிய சேலஞ்சு. ஸோ அதுதான் வந்து நமக்கு வந்து பயங்கர இஷ்யூ வரும். ஸோ இவர் வந்து சூப்பர் பைக் வச்சுருக்காரு. இவர் வந்து பாருங்கள், ஆள் வந்து ஒரு 25 லட்ச ரூபாய்க்கு சூப்பர் பைக் வச்சுருக்கான். ஆனால் ஹெல்மெட் இல்லை பாவம் பாய்கிட்ட. ஸோ ஹெல்மெட் இல்லாமல் வந்து நீ சூப்பர் பைக் வச்சு ஒன்றும் யூஸ் இல்லை பாஸ். எந்த ஒரு என்ன சொல்கிறது சென்ஸே கிடையாது. அது பின்னாடி ஒரு பொண்ணு வேறு இருக்குது. எனக்கு தெரியல இதில் வந்து எந்த விதமான சென்ஸை வந்து தனியாக இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். ஏன்டா உனக்கு அறிவில்லை, 25 lakhs வண்டி வச்சுட்டு ஹெல்மெட் போடாமல் வந்து சுற்றிட்டு இருக்கான். மென்டாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். ஒரு ரைடரோட மென்டாலிட்டி ஜஸ்ட் இப்போ வந்து பைக்கிங் பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் வந்து ஷோ ஆஃப் மாதிரி ஆயிடுச்சு. பைக்கிங் வந்து முழுக்க ஷோ ஆஃப். இப்போ வந்து இது வந்து என்ன சொல்கிறது, ஓகே நான் வந்து ஒரு பைக்கர் அப்படிங்கிற அந்த வந்து சென்ஸ் வந்து வந்துருச்சு. தவிர இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த என்ன சொல்கிறது, பைக்கிங் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியலடா. இட்ஸ் அ பேஷன் மேன். வந்து நீ ஒரு ரைடராக இருந்தீங்கன்னா நீ வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு 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 எக்ஸாம்பிளாக இருக்கணும்னுங்கிறது யாருக்குமே இங்கே வந்து இல்லை. இப்போ சும்மா ஏதோ அப்படி பண்ணிட்டு போகிறோங்கிற அளவுக்கு தான் எல்லாம் இருக்காங்க.
பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பெரிய ரேச்செட் தான் தேவைப்படுது, சின்ன ரேச்செட்னால எடுக்க முடியாது. சுற்றணும்.